காதல் திருமணம் என வரும்போது அதில் மாப்பிள்ளை பெண் ஆகிய இருவரின் சம்மதமே முக்கியம். பெரியவர்கள் வரன் தேடும் பட்சத்தில் அந்த முயற்சியில் பலர் ஈடுபடுகின்றனர். ஆகையால் பல தரப்புகளில் இருந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள், அதுவும் குறிப்பிட்ட எதிர்பார்ப்புகள். பல ஆண்டுகளாக கல்யாண தரகராக இருக்கும் திரு கோவிந்தராஜுவிற்கு அந்த கோரிக்கைகள் புதிதல்ல. ஒண்ணு வயது அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் 3 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது. ரெண்டாவது உயரம் கூட, அந்த பொண்ணு ரொம்ப உயரமா இருக்கக்கூடாது, கணக்கா இருக்கும். அதில் படிப்பு முடிந்தவரையும் அந்த பொண்ணு வந்து ஆணோட குறைவா படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது அடுத்தது வேலை வந்து குறிப்பிட்ட வேலை தான் செய்யணும். அதுக்கு வந்து ஆண்கள் இரவு பகலா செய்யற இந்த மாறி இதெல்லாம் இருக்கக்கூடாது. கடைகளில் வேலை செய்யக்கூடாது, சாப்பாடுக்கெல்லாம் வேலை செய்யக்கூடாது. அதாவது காலைல 8 மணிக்கு போனோம்னா இரவு சாயந்தரம் 5 மணிக்கு வரணும் அப்படி எதிர்பார்க்கிறது. சில எதிர்பார்ப்புகள் விசித்திரமாக கூட இருக்கின்றன. நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாததெல்லாம் கேட்பாங்க. நான் சொன்ன மாதிரிக்கே அந்த பொண்ணு குடும்பம் சின்ன குடும்பமா இருக்கணும், பையன் குடும்பம் சின்ன குடும்பமா இருக்கணும், அந்த குடும்பத்துல அம்மா அப்பா பொண்ணு தான் இருக்கணும். இதெல்லாம் நாங்க இருக்கிற எண்ணிக்கை குறைவு, இதுல எவ்வளவு தேர்ந்தெடுக்கணும், உயரத்தையும் பார்க்கணும், கனத்தையும் பார்க்கணும், அங்க என்ன வெயிட் அதுன்னு கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்து எடுக்கும்போது எவ்வளவு நீங்க சொல்லுங்க. சில வேளைகளில் மனங்கள் ஒன்றுபட்டாலும் ஜோதிடம் ஜாதகம் போன்றவற்றுக்கு பெரியவர்கள் அதிக முன்னுரிமை கொடுப்பதால் சிலரது திருமணங்கள் தள்ளிக்கொண்டே போகின்றன. பெற்றோர் வந்து தன் மகள் நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும், சிறப்பா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க இல்லாத கண்டிஷன்லாம் போடுறாங்க. பொருத்தம், ராசி, மற்றபடி நட்சத்திரம் இதெல்லாம் கூட 7 பொருத்தம் 10 பொருத்தம் ஆளா இருக்கு, அதெல்லாம் கூட பார்க்க சொல்லுவாங்க. அவங்ககிட்ட ஒரு பயம், ஒரு அச்சம் தான், எதுக்கெடுத்தாலும் அச்சம். ஏதோ ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோட்டு பயப்படுறாங்க. அதனாலே வந்து ரொம்ப தயங்குறாங்க. இப்படியே பொண்ணுகள் வயதாகிட்டே போகுது. திருமணத்திற்கு உகந்த வயதில் உள்ள இந்திய ஆண்களை விட இந்திய பெண்களின் எண்ணிக்கை அதிகம். அதனால் ஆண்களுக்கு வரன் தேடுவது சுலபமாக இருக்கிறதா? ஆண்களுக்கு தான் இலகுவார். ஏன்னா அதிகமான பெண்கள் இருக்கனால, ஆண்களுக்கு குறைவா இருக்கனால ஆண்களுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்திய பாரம்பரியங்களை கட்டி காப்பதோடு இக்காலத்து எதிர்பார்ப்புகளையும் சமாளிப்பதால் இன்றைய சூழ்நிலையில் வரன் கிடைப்பது இரு தரப்புக்கும் குதிரை கொம்பாகிவிட்டது.